சொல்லியிருந்தேன் நைட்டு கேட்குறேன் காணும். வெற்றிவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமः. வந்தே குரு பரம்பரா. गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. गुरवे सर्वलोकानां विशेषे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः. ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्यमाक्षिभिर्यजत्राः स्थिरैर्भद्रैः सुष्ठुवाग्मनस्वरूपिभिः यशेम देवहितं यदायुः. स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षर्यो अरिष्टनेमिः स्वस्ति न बृहस्पतिः ददातु. ॐ शान्ति शान्ति शान्ति. இன்னைக்கு கோபால உத்தர தாபினி உபனிஷத்தினுடைய 22வது மந்திரத்திலேருந்து சிந்திக்கலாம். நேற்று வரைக்கும் பரம்பொருள் ஸ்ரீகிருஷ்ணன் நாராயண வடிவத்தில் பிரம்மாவுக்கு கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி வர 7 காமியம் உள்ளவர்களுக்கு 7 லோகங்களும், அதாவது பூகு புவக ஸ்வகன்ட்டும் சொர்க்கம் வரைக்கும் சத்யாலோகம் வரைக்கும், நிஷ்காமியம் இல்லை நான் தியானத்தில் இருக்கேன், எந்த ஆசையும் இல்லாத செயல்படுறேன்னு இருக்கக்கூடிய தபஸ்விகளுக்கு 7 லோகங்களும் படைச்சிருக்கேன். அத்தனையிலையும் என்னுடைய பக்தர்கள்னு சொல்லும்போது பகவானை பக்தி கொள்றதுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. அந்த பரம்பொருளே தன் மீது விருப்பம் இந்த குழந்தைக்கு ஏற்படட்டும்னு அவன் ஆசீர்வதித்தான் ஈஸ்வர கிருப்பா தான் பக்தி. நான் அப்படி தான் பார்க்குறேன். பக்தியை வச்சு தான் நாம் ஜெயித்தோன்னா பக்தியே அவனுடைய கருணை தான். அப்படி தான் அடியேன்னு பார்க்குறேன். அவர் பகவான், நாம் பக்தர். ஆரம்பத்தில் முதல் நிலையில் 3 நிலைகள் நம்ம பேசும்போது அவர் பகவான், நம்ம பக்தர். அந்த பக்தி தொண்டா மாறி, தொண்டன் சிஷ்யனாக மாறி, சிஷ்யன் ஜீவன் முக்தனாக மாறி, ஒரு நிலையில் அதே சிஷ்யன் முருகனாக மாறுறான். இதுதான் சிஸ்டம். இது யாரும் பேசுறதில்லை, பேசுகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இறைவனை பற்றி பேசுகிறதுக்கோ, ஞானத்தை பற்றி பேசுவதற்கோ, யோகத்தை பற்றி, உண்மையான யோகத்தை பற்றி பேசுவதற்கோ ரொம்ப மனிதர்கள் ரொம்ப குறைவு. கேட்குறவனும் கோடியில் ஒருத்தவனாக இருக்கிறான், சொல்கிறவனும் கோடியில் ஒருத்தவனாக இருக்கிறான். அதனால் அந்த என்னைக்கு அவன் பக்தனாக வந்துட்டானோ இந்த 5 தத்துவம் அவனுக்குள்ளே இருக்கும். அவனுக்கு லைஃப் அதுதான். அந்த 5 படிக்கட்டில் அவன் ஸ்வரூபத்துக்கு போகிறான், பிரம்மஸ்வரூபத்துக்கு போகிறான். இதில் இயற்கை எல்லாம் இயல்பானது தான், செயற்கை இருக்கிறதா அடியன் பார்க்கலை. இவங்க பக்தர்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுனால அவங்க தான் எங்கே இருக்கேன்னு தெரியாது. யோகிகளுக்கு அந்த அறிவு இல்லாததுனால தான் எங்கே இருக்கிறோன்னு தெரியாது. ஞானிகளுக்கு எல்லாமே தெரியும். இறைவனையும் தெரியும், ஜகத்தையும் தெரியும், ஜீவராசிகளையும் தெரியும். இவர்கள் எல்லாம் தன்னுள் இருப்பதையும் அவன் அறிகிறான். அந்த நிலையில் தன்னையே சுற்றி சுற்றி வரக்கூடிய தன்னுடைய பிரியமான பக்தர்களுக்குன்னு தனி லோகத்தை நான் அமைக்கிறேன். அங்கே பல ஆயுதங்களை வச்சு ஒரு ப்ரொடெக்ஷனை க்ரியேட் பண்ணுறேன். அதுக்குள்ளே வேறு யாரும் நுழைய முடியாது. அது சுதர்சன சக்கரம் காப்பாற்றுது. சக்கரம் அதை சுற்றி சுற்றி ப்ரொடெக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு நேற்று வரைக்கும் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி அந்த லோகங்களில் யார் யார் வசிக்கிறாங்கன்னா, தத்ர தேஷிவேவ ககனேஸ்வேவம் தேவாக, அங்கே அந்த ஆகாயத்தில், அந்த இடத்துல, அந்த ஸ்பேஸில் தேவாக தேவர்கள்,
மனுஷாக மனிதர்கள் பக்திமான்கள், கந்தர்வாக இந்த நடிகர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, நாடக நடிகர்கள், இந்த கந்தர்வ காந்தர்வ கலைகளில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க அவர்கள், நாகாகா இத்தனை கேட்டகரி இருக்காங்க பாருங்கள், தேவர்கள் இத்தனை கேட்டகரி இருக்காங்க. நாகாகா கிண்ணறர்கள்னு சொல்லுவாங்க. கிம்நரர் நராகா என்ன பண்ணுறாங்க? காயந்தி நாச்சந்தி, பாடுகிறார்கள் ஆடுகிறார்கள். கிருஷ்ண பிரேமி எல்லாருமே என்னது? கோபியர். அங்கே ஆண் பெண்ணெல்லாம் கிடையாது, எல்லாமே கோபியர் தான். கோபன்னா ஆடு மேய்க்கிறவர், கோபியர்னா ஜீவாத்மாக்கள் எல்லாம் கோபியர் தான். ஆண் பெண் வேறுபாடுலாம் உடம்பு தான் வேறுபாடு. எதுக்கு அந்த மாதிரி உடம்பு கொடுத்துருக்கான்னா ஒரு தத்துவம், அது வேலை செய்கிறது. சில வேலைகள் கடினமான வேலைகள், சில வேலைகள். எதுக்கு மூளைக்கு இவ்வளோ சேஃப்டி கொடுத்துருக்கான்? ஏன் மூளைக்கு இவ்வளோ கையில் அடிப்படுது, காலில் அடிப்படுது, முதுகில் அடிப்படுது, இடுப்பில் அடிப்படுது, காலில் எல்லாம் மூளையில் அடிப்பட முடியுமா? அடிப்பட முடியாது. ஏன்? அதுதான் தலைமைச் செயலகம், அதுதான் என்னது? செக்ரட்டரியேட், அதுதான் இந்த 14 லோகத்தையும் ஆள்கிறது. அதனால் அதுக்கு அவ்வளோ பாதுகாப்பு. அதுபோல் தன்னுடைய பக்தர்களுக்கு, தன்னுடைய சிஷ்யர்களுக்கு, தன்னுடைய தொண்டர்களுக்கு பரம்பொருள் என்ன பண்ணுதுன்னா ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. போதுமா? இப்போ நீங்கள் முருகன் சாநித்தியத்தில் இருக்கீங்களா இல்லையா? தொண்டர்களெல்லாம் முருகன் சாநித்தியத்தில் சந்தேகமே வேண்டாம். அதை கடந்து தான் சிஷ்யர்களாக இருக்கீங்க. நாளைக்கு முக்தர்களாக போகிறீங்க, அதுக்கு மேலே பிரம்மஸ்வரூபத்துக்கு போகிறீங்க. இதெல்லாம் யதார்த்தமான விஷயம். அந்த நிலை நீங்களாக சிந்திச்சு வரணும்னா பல கோடி ஆண்டுகள் ஆகும். அதனால் நேற்று சொன்னோம் இல்லையா, முதல்ல வைதிகமான வாழ்க்கையை அமைச்சுக்கோ, அப்புறம் பாவங்களை பண்ணாத, அப்புறம் நித்திய வேத சிரவணம். வைதிகம் டெய்லி சிரவணம். வைதிக வாழ்க்கையில் நீ வாழணும். 42 இடத்துல ஒன்று நெறிப்படுத்தி ஒன்று பிரம்மஸ்வரூபத்துக்கு அழைச்சிட்டு போகுதுன்னா கை கட்டி வாய்ப்பத்தி பின்னாடி போகிறது அங்கே சந்தேகமே இருக்க வேண்டாம். அது அங்கே தான் கொண்டு போய்டும். ஏன்னா சத்சங்கத்தினுடைய அதுதான் சொல்லுவாங்க, சத்சங்கத்தே நிஸ்ஸங்கத்வம், சத்சங்கத்வே நிஸ்ஸங்கத்வம், நிஸ்ஸங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி. அதாவது என்ன அர்த்தம்னா, போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. போர்ட்டுனா என்னன்னா பொசசிவாக இருக்கிறது, ஆப்ளிகேட்டடாக இருக்கிறது. ஒரு ப்ரெஸ்டீஜுக்காக, ஒரு மானத்துக்காக, அவமானத்துக்காக நான் இப்படி பண்ணிவிடுவேன், அப்படி பண்ணிவிடுவேன், அதை பண்ணியே தீரணும் சொல்கிறாங்களா இல்லையா? கல்யாணத்தை இப்படி பண்ணணும், ஜாம்னு அர்த்தம், அப்படி பண்ணணும், இப்படி சொல்கிறாங்களா இல்லையா? அத்தியாவசியத்தை தாண்டி ஆடம்பரம்லாம் பண்ணுறாங்களா இல்லையா? அது பேர் ஆப்ளிகேஷன் பேர். பொசசிவ்னா என்னதுன்னு சொல்கிறது. நான் என்னது. போர்ட்டு வேர்டு ஞாபகம் வச்சுங்க. இந்த ட்ரா ஞாபகம் இருக்கா? டிட்டர்மினேஷன், ரெசல்யூஷன் ரொம்ப முக்கியமானது லைஃப்பில். நீங்கள் எடுக்கிற முடிவுகளுக்கு லௌகிகத்துக்கும் பொருந்தும், பரத்துக்கும் பொருந்தும், யுகத்துக்கும் பொருந்தும். அது மாதிரி இந்த போர்ட்டுங்கிற வார்டு பொசசிவ், ஆப்ளிகேட்டட். அப்புறம் பியூர் ரிலேட்டிவ், எல்லாருக்கூடையும் தொடர்பு வச்சுக்கிறது, எல்லார்ட்டையும் போய் பேசுகிறது, எல்லார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணுறது, எல்லாருக்கிட்டையும் ஞானத்தை பற்றி பேசலாம். அது கேட்குறதுக்கு தயாராக இருந்தாலும் இல்லாட்டாலும் பேசலாம், தப்பே இல்லை. ஆனால் பொதுவாக என்ன பண்ணுறோம், மனம் என்ன பண்ணோம்னா எல்லாரையும் போய் பிடிக்கும், எங்களை பிடிக்கும், அவங்கள பிடிக்கும், பிடிக்கிறது தான் அது வேலையே, அது ஒரு கிரகம் அது. அதனால் ரிலேட்டிவ்னு சொல்கிறேன் இல்லையா, உன் ரிலேட்டிவ் 300 பேரை கூப்பிட்டு பாரு, வேதா கிளாஸ் வரா, நான் பார்க்குறேன். நீ தலைகளை நின்று குட்டிக்காரெலாம் போடு, நீ சொல்லு அவங்கக்கிட்ட, நீ வேதா கிளாஸுக்கு வரணும்னு நான் பிள்ளைகிட்ட வேண்டிக்கிட்டேன், 108 தேங்காயும் 508 தோப்புக்காரனும் போட்டு இங்கேருந்து கோவில் வரைக்கும் குட்டிக்காரனை போட்டே போகிறேன்னு வேண்டிக்கிட்டேன்னு சொல்லி பார்க்கலாம். நீ செஞ்சால் கூட வரமாட்டான். என்ன காரணம்? புண்ணியம் இல்லை. அதான் செருக்கமாக புண்ணியம் இல்லை, சத்துவகுணமே அறவே இல்லை. ரஜோகுணம் இருக்கும், தமோகுணம் இருக்கும். ஆச்சா? டீனா டிரான்சாக்ஷன், விவகாரம், அவங்கக்கிட்ட பேசுகிறது, அது சம்மந்தமாக செயல்படுறது. இப்படி இனிமேல் வேதாந்திகள் மனனத்துக்கு வரவங்க முக்கியமாக சிரவணத்தில் இருக்கிறவங்களே வாழ்க்கையை ரிசர்வ் பண்ணணும். இனிமேல் கண்டபடி ஆடு மாடு வாழ்க்கையெல்லாம் இனிமேல் வாழ முடியாது. தான் தோண்டித்தனமான வாழ்க்கையெல்லாம் வாழ முடியாது. நான் அப்படி நினச்சேன் இப்படி நினச்செல்லாம் சொல்லக்கூடாது.
உரிமையாக சொல்கிறேன், அடியன் சிஷ்யர்களுக்கிற உரிமையாக சொல்கிறேன். வைதிக வாழ்க்கை வாழணும், வேத அத்தியாயனம் சிரவணம் பண்ணணும், அனுஷ்டானம் பண்ணணும், பாவம் பண்ணக்கூடாது, சந்தர்ப்பம் கிடைச்சா புண்ணியங்கள் பண்ணிக்கிட்டே வரணும், இதெல்லாம் தடையில்லாமல் நடந்துக்கிட்டே வரணும். ஏன்னா அந்த 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 லோகத்துக்கு போகிறதுக்கு இது தான் வழி. அது மட்டும் இல்லை, பாதுகா சேவனம்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதாவது குரு போட்டிருந்த அந்த பாதுகா இருக்குல்ல திருவடி, அதை வச்சு பூஜை பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? காரணம் தெரியுமில்ல, அது பாதை காட்டுமா, பரம்பொருளுக்கு பாதை காட்டுமா. அவர் போன பாதை என்ன சுமந்து, நான் அவரையே சுமந்து போயிருக்கேன். இப்போ பொதுவாக நமஸ்காரம் பண்ணால் துரியத்துக்கு அழைச்சிட்டு போகணும் வேதம் இருக்கா, சாஸ்திரம் இருக்குது, உபநிஷத்து இருக்கா இல்லையா? அதுபோல் பாதுகா சேவையும் பாதுகா சேவம் பண்ணுறது. அதனால தான் பெரியவா பாதுகாலாம் ரொம்ப பெரிய அமிர்தமாக பாதுகாத்து வச்சுருப்பாங்க. நமக்கு குருன்னு சொல்லிக்கிறது அவராது இருக்கார். மானசீகமாக நம்ம அவரை குருவாக ஏற்றுக்கலாம், தப்பு இல்லை. யாரை வேணாலும் இன்றைக்கி ஒருத்தர் நீங்கள் எனக்கு எல்லாமே கொடுத்துட்டீங்க ஜீங்கிறார் ஒருத்தர் வந்து, அப்படி உருக பேசுகிறார். 10 பேருக்கு மத்திய அதாவது தேவர்கள் அப்ரியாக என்ன வார்த்தை, என்ன ஒரு வார்த்தை இருக்க, வெளிச்சத்துக்கு வரமாட்டாங்க, மறைஞ்சிருப்பாங்க. பரோட்ச பிரியாக தேவாக. பரோட்ச பிரியாகனா பிரத்யட்சமாக எல்லாருக்கும் மத்தியில் தோன்ற மாட்டாங்க. அவர் எங்கேயோ போயிருக்காரு, அவருக்கு வந்து இந்த மாலை நம்ம 108 போட்டுக்கணும், சந்தன மாலை, முருகனுக்கு சந்தன மாலை உயர்ந்ததுன்னு. அங்கே என்னுடைய ஞாபகம் அவருக்கு வந்திருக்கு. 108 அதை விட பெரிய சைஸில் ருத்ராட்ச சந்தனத்தில் பண்ணி வெள்ளியில் கொண்டு வந்து இன்றைக்கி என்னவோ தெரில, ஒருத்தர் வந்து சேவாரத்தினான்னு உங்களுக்கு அவார்டு கொடுக்கணும். அங்கே ஒரு பெரிய அம்மா 30 வருஷம் யாரும் களங்கம் இல்லாமல் வாழ்க்கை நடத்த முடியாது, அவருக்கு தான் முதல்ல கொடுக்கணும் சேவாரத்தின அவார்டு. நம்ம என்ன சொல்லுவோம், வேண்டான்னு சொல்லியாச்சு. சிஷியர்களே ரெக்கமெண்ட் பண்ணுறேன், இவருக்கே தெரியும் எல்லாமே. ஜீவா அவங்க சொன்னால் கேட்க மாட்டுறாங்க ஜி, பாடா படுத்துகிறாங்க ஜி என்ன அப்படின்னு. இன்றைக்கி என்னவோ எல்லாமே வரிசையில் ஒருத்தர் வந்து வேஷ்டியும் துண்டும் கொண்டாந்து வச்சுட்டு போகிறாரு. இன்றைக்கி ஒருத்தர் வச்சுட்டு போகிறாரு, நேற்று ஒருத்தர் வச்சுட்டு போகிறாரு, நீங்களும் போட்டுங்க எல்லாருக்கும் கொடுங்கன்னு. அப்புறம் மாலை வந்திருக்கு, மாலை அது வந்து முருகனுக்கு வேலுக்கு பூஜைக்கு பயன்படுத்திக்கலாம். எனக்கு ஒரு மாலை இருக்குது போதும், ஆல்ரெடி ஒன்று இருக்குது போதும், ஒன்று போதும். நம்ம ஒன்று சன்னியாசியில் எல்லாத்தையும் போட்டுக்கிறோம். நமக்கு இருக்காசன் ஒன்றையே அப்பப்போ கழட்டி வச்சிடுறோம், பூஜை அப்போ தான் போடுறோம். சரியா? ரொம்ப அழகாக இருக்குது. சண்முகருக்கு போட்டேன், நாளையிலேருந்து வேலுக்கு சாத்தப்படும். ஏற்கனவே அவர் ருத்ராட்சம் அவருக்கு எத்தனை மாலை வேணால் போடலாம் முருகப்பெருமானுக்கு. அவர் பேசுகிற பேச்சு மனதே உருக்கிடுச்சு. உங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் சுருக்குன்னு எனக்கு குத்துது. எனக்கு இன்னுமே ஒன்றுமே வேணாம், பெரிய கோடீஸ்வரர். அதான் சொல்கிறேன், தேவாக பிரத்யக்ஷ அப்ரோக்ஷ பிரியாகான இந்த கையில் கொடுக்குறது யாருக்கும் தெரிய வேண்டாங்கிறாரு. எல்லாருக்கும் மத்தியில் கொண்டு வந்து கொடுக்க விருப்பம் இல்லைங்கிற, உங்களை நமஸ்காரம் பண்ணணுங்கிற, பேரும் தெரிய வேண்டாம் ஊரும் தெரிய வேண்டாங்கிறாரு. என்னத்த சொல்கிறது? இதெல்லாம் எதுக்குன்னா, இதெல்லாம் தான் குரு சேவா, இதெல்லாம் தான் அந்த சாநித்தியத்துக்கு அழைச்சிட்டு போகும். எந்த சாநித்தியத்துக்கு? நம்ம முக்தியை அடைகிற வரைக்கும் ஒரு சர்க்கிள் இருக்குல்ல, சாநித்தியம்னு, குரு சாநித்தியம்னு பேர். அந்த சாநித்தியத்தில் நமக்கு இடம் கொடுக்குறாரு. அங்கே மனுஷியாகா, தேவாகா, நாக, கிண்ணரா, எங்களுக்கெல்லாம். அது மட்டும் இல்லை, தத்திர துவாதச ஆதித்யா. பார்த்தீங்களா, இந்த தேவர்கள் லிஸ்ட்டில் நீங்கள் வரீங்க வேத சிரவணத்தினால. வேத சிரவணம் பக்தி இருந்ததுனால தான் வேதம். பக்தினால் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வரல, பக்தியோட ஞானம் சேர்ந்ததுனால அந்த லிஸ்ட்டில் நீங்கள் ஏறுறீங்க. இது உங்கள் காதுக்கு வருது. பக்தர்களாக இருக்கும்போது உங்கள் காதுக்கு இது வரதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னே தெரியாது. பக்தி இருக்கும், பூரணமான பக்தி இருக்கும். பக்தியோட ஞானமும் இருக்கணும், அவசியம். ஈக்குவலாக இருக்கணும், யோகமும் இருக்கணும். அதனால் 3ஆக பிரிக்கிறோம். 33, 33, 34. பக்தி 34 முதலிடம், யோகம் 33, ஞானம் 33. அப்படியே இருக்கட்டும். வாழ்க்கை எப்படி இருக்கும்? இது நாள் வரைக்கும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழலை. வாழணும்னு ஆசை இருந்துச்சா இல்லையா? எனக்கு இருந்துச்சு. எனக்கு வைதிக வாழ்க்கை வாழணும்,
ஒரு முறையான வாழ்க்கை வாழணும், நெறியான வாழ்க்கை வாழணும்னு எனக்கு இருந்துச்சு. சுவாமி சத்தியமிருதங்கிற அந்த தத்துவத்தை எங்குள்ளே பிரதிஷ்டை பண்ணார். அதுதான் சுகிருதம் அதுக்கு ஆதாரமாக இருந்துச்சு. அதனால் சத்தியமிருதம் சுகிருதம் வாழ்க்கையில் எல்லாருக்கும் வெற்றி கொடுக்கக்கூடியது. நீங்கள் அந்த வார்த்தை இன்னும் சரியாக நீங்கள் இன்னும் உணரலை, புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் உணரலை, அறியிறீங்க, தெரியுறீங்க, புரியுறீங்க, இன்னும் உணரலை. அவ்வளவு பவர்ஃபுல்லான வார்த்தை இந்த சத்தியத்தில் நிற்கிறது, ரிதமாக நிற்கிறது. அதனால தான் இப்போ சேவா ரத்னா, நாளைக்கு பாரத ரத்னா வரும், நாளான்னைக்கு நோபல் பரிசு வரும், எல்லாம் முருகனுக்கு சமர்ப்பணம் வேண்டும். போயிட்டே இருப்போம். 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆரம்பித்த சர்வீஸு சேவா ரத்னத்துக்காக நம்ம விருப்பப்பட்டோமா என்ன? அங்கீகாரம் பெற்றால் ஒன்று அந்த நம்பர் 1க்கு போயிடணும். ஒரே ஒரு அங்கீகாரம் போதும். ஏதோ ஒன்று பண்ணிட்டு போனார். அது மட்டும் இல்லை, இந்த நாடு ஃபுல்லாக ஞானம் பரவி நிற்கணும். அதில் தான் ஆனந்தமோ ஆனந்தம். யாருக்கு புரிஞ்சுச்சோ புரியலையோ, இது அடியன் இது என்னுடைய தலையாய திருப்பணியாக நினைக்கிறேன். இந்த ஞானத்தை பிரச்சாரம் பண்ணுறதுல கை முளைக்கிட்டு 1000 கை முளைக்கட்டும்னு நினைக்கிறேன். விஸ்வரூபம் எடுக்கணும்னு நினைக்கிறேன். முருகப்பெருமான் தான் அதை பண்ண முடியும், வேறு யாரும் பண்ண முடியாது. இந்த நாட்டுக்கு, இந்த தமிழ்நாட்டுக்கு ஞானம், மிக பிரம்ம ஞானம் அவசியம் அவசியம் அவசியம். வலியுறுத்துகிறேன், டெய்லி வலியுறுத்துகிறேன். அந்த லோகத்தில் சாநித்தியத்தில் உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்குறாரு. அங்கே யார் யாரெல்லாம் வசிக்கிறாங்க, இத்தனை பேர் தேவாகா, மனுஷியாக, கந்தர்வாக, நாகாக, கிண்ணரக, காயந்தி, நாச்சத்தி. தத்திர துவாதச ஆதித்யா எல்லாம் அங்கே தான் இருக்காங்க. துவாதச ஆதித்யா 12 சூரியர்கள், ஏகாதச ருத்ராக 11 ருத்ரர்கள், அஷ்டாவசாக 8 வசுக்கள், 8 திசைகள், சப்த முனியும் ரிஷிகள் 7 ரிஷிகள், சப்த ரிஷிகள், பிரம்மா, நாரத, பஞ்ச விநாயகா, விநாயகரில் 5 பேர் இருக்காங்க. ஹேரம்ப கணபதி, லக்ஷ்மி கணபதி, இப்படி இருக்குது. பாண்டிச்சேரியில் ஒரு கோயில் இருக்குது, மணக்குள விநாயகர்னு. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா விநாயகரும் 16 விநாயகர்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே சோடஸ்வரூபம் இருக்குது. என்ன காரணம் சோடஸ்வரூபம்னா? சோடச கலா வேதாந்தம் தான் வேதமாக மாறி வேலை செய்யுது. புரியுதா? சாமானியர்களுக்கு புரியணும்னா வேதம், ஞானிகளுக்கு புரியணும்னா வேதாந்தம். ஞானிகளுக்கும் புரியாதது அரிய நுட்பமாக இருக்குது, ஃபார்முலாவாக இருக்குது. பஞ்ச கணபதி சொல்லுது பாருங்க. அப்புறம் விஸ்வரோ, ருத்ரஸ்வரோ பேர் பாருங்கள், ருத்ர ஈஸ்வர, அதான் ருத்ரேஸ்வரோ. அம்பிகேஸ்வரோ, அம்பிகேஸ்வரோ. கணேஸ்வரோ, நீலகண்டேஸ்வரோ, வீரேஸ்வரோ, கோபாலேஸ்வரோ, பத்ரேஸ்வரோ. அஷ்டாவனயானி. ஆவரம் மேலே அஷ்டாவனயானி லிங்கானி. 8 விதமான வடிவங்களில். லிங்கம்னா வடிவம், அலிங்கம்னா வடிவம் இல்லாதவர். ஞானிகள் எந்த குறின்னு பேர். குறின்னா குறிப்பிடுறது வச்சு இது ஒரு சிம்பல் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதான் லிங்கம்னு சொன்னால் சிம்பல். இப்போ நம்ம சிவலிங்கம் பார்க்குறோம்ல, அது என்ன? ஆண் பெண் தத்துவம். 0 1 1 சிவம், 0 அம்பாள். அந்த அம்பாளுங்கிற அந்த இருட்டில் சிவங்கிற அந்த வெளிச்சம் நிற்கிறது. சிவம் தோண்டலைன்னா அது எப்பயுமே என்னவாக இருக்கும்? கம்ப்ளீட்டாக இருட்டு தான். நம்ம லோகமே இருட்டு தான், அது தெரியுமில்ல. சூரியனும் சந்திரனும் தான் நமக்கு மாற்றி மாற்றி வெளிச்சம் கொடுக்குது. வெளிச்சம் செயற்கை, இருட்டு தான் இயற்கை. தமோகுணம் தான் இயற்கை. அதுலேருந்து நீ ரஜோகுணம் போய் குருவை பிடிச்சி சத்துவகுணத்துக்கு போய் வெளிச்சத்தில், அந்த லோகம்தான் இந்த லோகம். இதை பிரம்மலோகங்கிறத கோபால சேர்த்துக்கிட்டாங்க. கோபால அவர் இவருன்னு யாராவது பேரை சேர்த்தோன்னு வச்சுங்களேன், சண்டை வரும். உடனே சண்டை வரும். வருமா வராதா? உடனே பிரிவினை, பேதம். அதனால் பிரம்மபுரிங்கிறது தான் பிரம்மபுரி. இந்த உடம்பே பிரம்மபுரி தான் சொல்லணும். நீங்கள் எதை வெளியில் சொன்னாலும் அது நமக்குள்ளே இருக்குது, அதை புரிஞ்சுக்குங்க. வெளியில் எதை சொன்னால் நல்லா புரிஞ்சுங்க. வேதாந்திகள், நீங்கள் ஆத்மா, நீங்கள் அகம் பிரம்மாஸ்மி, அப்புறம் பிரம்மாஸ்மி, அப்புறம் நீங்கள் பிரம்மா, அப்புறம் நீங்கள் முதல்ல ஆத்மா. ஆத்மானா பிரம்மத்தினுடைய அம்சம்னு புரியறதுக்காக சொல்கிறேன். ரெண்டும் ஒன்று தான். நீங்கள் உபாதியில் இருக்கிறதுனால, இந்த உடம்பில் இருக்கிறதுனால, அதனால் உங்களை ஆத்மான்னு சொல்கிறோம்.
நீங்கள் ஆத்மா, உடம்பு அல்ல, மனம் அல்ல, புத்தி அல்ல, சித்தம் அல்ல, அகங்காரம் அல்ல, உன்னுடைய வடிவம் ஆனந்த வடிவம். அதுதான் நேற்று சொன்னேன். நீங்கள் தியானம் ஆரம்பிக்கும் போது, ஏகாந்தம் போகும்போது இந்த 5 வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. சுயம் ஜோதிகி அனந்த சக்திகி சர்வஜக சர்வசித்தக சர்வேஸ்வரங்கிறது ஆத்மாவுடைய லட்சணம். இதை நீங்கள் நினைக்கணும், டெய்லி நினைக்கணும். தியானம் உட்காரும்போது எப்படி ஓங்காரம் சொல்லணும், பிராணாயாமம் பண்ணணும்னு மஸ்ட்டுன்னு சொன்னேனோ, இது நிதித்தியாசனம். இப்போ நான் சொல்கிறது நிதித்தியாசனம். இந்த 5 தத்துவம் தான் உங்கள் ஆத்மா, அதுதான் நீங்கள். ஆனால் நீங்கள் அது இல்லாமல் நீங்கள் இருக்கீங்கன்னா இது அறியலை, உங்களுக்கு சொல்லலை, வலியுறுத்தலை. இதை அடியன் வலியுறுத்துகிறேன், அடியன் இதெல்லாம் செஞ்சுட்டுருக்கேன், ரொம்ப காலமாக செஞ்சுட்டுருக்கேன். ஒரு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் உங்கள் இந்த 200 வார்த்தைகளில் எந்த வார்த்தை உங்களை தொடுதுன்னு ஒரு 10 வார்த்தையை செலக்ட் பண்ணுங்கள். ரொம்ப இமீடியட்டாக எனக்கு சேஞ்சு கொடுத்துச்சின்னு சொல்கிறாங்க, எங்கிட்ட நிறைய பேர் சொல்கிறாங்க. உடனே மாற்றம் உடனே மாற்றம். இப்போ ஒருத்தவங்க உள்ளம் உருகுனா தானேங்க ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க. உள்ளம் உருகுனதா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு 5 வார்த்தை, மொத்தம் 200 வார்த்தையில் 5 செலக்ட் பண்ணி அதை டெய்லி சொல்லணும். அகம் பிரம்மாஸ்மி பிடிக்குதா, அவர்கிட்ட கூட சொன்னேன் நீங்கள் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னா. தத்துவமசி ஒன்று போதும் செய்யணும். தத்துவமசி பெரிய ஆள் டைரியெலாம் போட்டிருக்காரு, நிறைய 100 டைரியை போட்டு அதில் 25 டைரி, நம்மளுக்கு ஒரு 5 டைரி கொடுத்துருக்காரு. டைட்டிலில் தத்துவமசி எழுதியிருக்காரு. நான் வண்டியில் கூட தத்துவமசி எழுதாமல் விட்டுட்டேன். நம்ம வண்டியில் புதுசு வாங்கினோம்ல, அதில் விட்டுட்டேன். எப்போதும் வேல் இருக்குது, அதுவே ஞானம் தான், அதுவே தத்துவமசி தான். வேல் போட்டோம், குமரன் குண்டம்னு போட்டோம், தத்துவமசி எழுதணும். சரி, காரில் போட்டுலாம் அவனுக்கு. அவர் ஒரே வார்த்தை தத்துவமசி, ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சுச்சு. அதே என்னை தொட்டுடுச்சிச்சு, அதுவே நாடி நரம்பெல்லாம் ஏறி நிற்குதுச்சு சொல்கிறார். இப்படி இந்த தியானத்தில் உட்காரும்போது அந்த 10 வார்த்தைகள், குறைஞ்சது 10, 5 இது கம்பல்சரி. எது? சுயம் ஜோதிகி மறக்கவே கூடாது. நீங்கள் அது அப்பப்போ மறந்து போயிடுங்க, மறந்து போயிடும். அது இயல்பாகவே மறந்து போயிடும். இதை விட மேலான வார்த்தைகள் இருந்தால் நீங்கள் அதை கடைப்பிடிக்கிறேன் ஆல்ரெடின்னு சொன்னால் கடைப்பிடிங்க, தப்பு இல்லை. அடியேன் இதை ஃபாலோ பண்ணுறேன் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இந்த வார்த்தைகள்லாம் என் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வந்தது. நம்மளை அல்பாங்கிறான் முட்டா பசங்க, அவன் வாழ்ந்து காட்ட வேண்டாமா சொல்லுங்கள்? ஆச்சரியமாக இருக்குது. வண்டி என்டைசர்னு வண்டி கேட்டேன், சொன்னேண்ணா, பேசியிருக்கேண்ணா. இது என்டைசர்னு ஒரு வண்டி ஸ்டைலாக இருக்கும், ரொம்ப நாளைக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. அதை கேட்டு தான் போய் வண்டியை கேட்டேன் கடையில். அவன் வந்து அவெஞ்சர்னு ஒரு வண்டி. என்ன அவெஞ்சர்னா மீனிங் பார்த்தா பழிக்கு பழின்னு போட்டிருக்கு. உன்னை யாரெல்லாம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணானோ அவனெல்லாம் நீ பழி வாங்குன்னு அர்த்தமா என்னென்னு புரியலை. நம்மளுடைய சுபாவத்துக்கு மாறுபட்டதாக இருக்குது. சரி, நம்ம வந்து டிஃபென்ஸ் தான் பண்ணுவோம், யாரையும் அட்டாக் பண்ண மாட்டோம். நம்ம பாலிசி, அடியன் பாலிசி அது. நம்மளை எவனும் அட்டாக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டா போதும். நம்ம ஒரு ட்ராக்கில் போவோம், நிறைய இடையில வரும், தானாக வரும், ஆனால் நிற்காது. நம்ம யாரையும் அட்டாக் பண்ணக்கூடாது. நம்ம அட்டாக் பண்ண வந்தால் இறைவன் அட்டாக் பண்ணுவார். நம்ம அட்டாக் பண்ணால் நீனே பார்த்துக்கணும் விட்டுருவார். எது சௌகரியம்? எத்தனை பேர்ட்ட அட்டாக் பண்ணி சண்டை போட்டுங்க? அதே வேண்டாம், அவசியமே இல்லை. டிஃபென்ஸ் பண்ணுங்கள், விலகி போகிறதே டிஃபென்ஸ். அப்படியே இந்த அந்த போட்டு சொன்னல 4 சொல்லிட்டேன்ல, பொசசிவாக இருக்கக்கூடாது, ஆப்ளிகேட்டடு, ப்ரெஸ்டீஜ், அது இது இப்படி அவன் நாங்கள் அப்படி அவன் எங்கள் இதில் அங்கே அதில் அதெல்லாம் ஒன்றுமே சொல்லக்கூடாது. அதெல்லாம் உன்னை ஏமாத்துகிற வேலை, உன்னை வச்சு செய்யும். உனக்குள்ளே அசுரனை நீனே வளர்க்குற சோறு போட்டு, அது உன சாப்பாடு சாப்பிட்டுட்டு உன்னையே என்ன பண்ணுவான் வச்சு செய்யும். நல்லா கும்மு வச்சு குத்தும், அழ வச்சிரும். ப்ரெஸ்டீஜ்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் இமேஜ். நீ நல்லா வாழ்க்கையை வாழிய, யதார்த்தமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே வா, அதுவே உன்னை உயர்ந்த நிலை கொண்டு போயிடும். எவையா நமக்கு அங்கீகாரம் கொடுக்கணும்? நான் கேட்குறேன். அங்கீகாரம் நம்ம அலையிறோம்ல, அலையிறோமா இல்லையா? நான் அப்படி இப்படி, என்னை பற்றி யாருக்கும் தெரியல, என்னை பற்றி யாரும் புரிஞ்சிக்கல, அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு. நம்மளை யாரும் புரிஞ்சிக்க வேண்டாம், புரியுதில்லை? ஏன் புரிஞ்சுக்கிட்டே என்ன? நம்மளை எல்லாம் பார்க்கணுன்னு. அலங்காரம்லாம் எதுக்கு? நம்மளை எல்லோரும் பார்க்கணும், நல்லா இருக்குன்னு சொல்லணும், விற்று பார்க்கணும், அப்புறம் பிரச்சனை பண்ணணும்.
அதெல்லாம் என்னது, எதுக்கு அது? அது என்னமோ ஒரு மனதினுடைய மனோபாவம் இருக்குது, இயல்பாக இருக்குது. அறிவு இருந்தால் அப்படிலாம் பண்ணுமா? இயல்பாக இருக்கிறது தானே அழகு. செயற்கை அழகா இயற்கை அழகா? சரி, புரிஞ்சால் போதும். இப்போ இந்த லோகத்துக்குள்ளே முதல்ல நீங்கள் வரணும், வந்தாச்சு. தொண்டன் ஆகிட்டாலே பக்தர்கள் வந்து போகிறாங்க, வருவாங்க. எனக்கு பணம் கொடு, வீடு கொடு, மனைவி கொடு, மக்கள் கொடு, பணம் கொடு, நோய் தீர்க்கணும் கொடு, முக்தி கொடுங்க கேட்க மாட்டான். குரு வந்தால் தான் முக்தி கேட்பான், அதனால் முக்தி கேட்க மாட்டான். அவன் பக்தன். அதை தாண்டி சுவாமி மேலே ஒரு பிரியம் இருக்குது, அந்யோன்யம் இருக்குது. அது சுவாமி முடிவு பண்ணிட்டாங்க, இவனை குரு சேவா செய்ய வச்சு, தொண்டு செய்ய வச்சு முக்தியை கொடுப்போம், கதவை திறக்கணும் தான் அடுத்த கதவை திறக்கிறாங்க. ஆமாம், உங்களுக்கு தெரியாது, அடியேன்னு தெரியும் சொல்கிறேன். அந்த நிலையில் உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த பிரம்மபுரியில் இடம் உண்டு, அதை புரிஞ்சுக்குங்க. அப்போ உங்களை பற்றி நீங்கள் கவலையே பண்ணுங்க அவசியம் இல்லை. நம்ம ஒன்றும் பொறுப்பற்றவர்கள் அல்ல, பொறுப்பு இல்லாதவர்கள் அல்ல, சும்மா கடமை தவறுபவர்கள் அல்ல. அப்படியா நம்ம இருக்கிறோம்? அப்படி தான் இங்கே நீங்கள் உட்கார முடியாது, நீங்களும் நானும் இங்கே உட்கார முடியாது. பொறுப்பாக இருக்கிறோம். செய்யும் தொழிலே தெய்வம்னா எப்போ பார்த்தாலும் ஊரை சுற்றின்னு இருக்கான், தொழிலை செய்ய மாட்டான்னா அவனுக்கு சொல்லி கொடுத்து உட்கார வச்சு இதாண்டா கடவுள்னு சொல்லலாம். ஏற்கனவே நல்ல பொறுப்பில் இருக்கிறான், நல்லா செய்கிறான், அவன் செக்கு மாடு மாதிரி போகிறான். அதில் தான் நம்ம அவனை தட்டி எழுப்பணுங்கிறது. அவன் வேலை செஞ்சான்னா வேலை செய்யான்னா நமக்கு என்ன? அவன் ஒரு எல்லை தாண்டி வேலை செய்கிறாங்கிறது தான் சொல்ல வரும். அப்போ அதுலேருந்து விடுதலை வேணுமா வேணாமா? அங்கே தான் முக்தி நிற்குது. அவர்களுக்கெல்லாம் இந்த பிரம்மபுரி நிச்சயமாக உண்டு, தொண்டுக்கு வந்தவங்களுக்கு. அதுதான் சத்சங்கம்னு சொல்கிறது. அது ஏற்கனவே பேசுகிறேன். சத்சங்கம்னா ஒரு நல்லவங்களுடைய நட்பு இருந்துச்சுன்னா மற்றவங்க துஷ்டர்களுடைய நட்பு, சாமானியர்களுடைய நட்பு கட்டாயிடும். அவன் போன எடுக்க மாட்டேங்க, அவன் கடுப்பாவான். தாண்டா என்ன நீ பெரிய இவனா அவனாம்மா, அவரோட ஆடு மாடு மாதிரியே வாழணும்னு நினைப்பான். ஏன்னா இப்போலாம் ஃபோன் எடுக்க மாட்டேன், பேச மாட்டேன். முன்னெல்லாம் டெய்லி ஃபோன் பண்ணுவேன், இப்போ ஃபோனே பண்ண மாட்டேங்கிறிய, என்ன ஆச்சு உனக்கு அப்படிம்மா. அவன் என்ன பேச போகிறான் உங்களுக்கே தெரியும். அவன் சத்சங்கத்துக்கு வந்துட்டீங்கன்னா நிச்சங்கமாயிடும், மற்றவங்களோட ரிலேஷன்ஷிப்பை குறைச்சிடும். அப்புறம் நிஷ்டங்கத்து நிர்மோகம். பொய்யை டார்கெட் பண்ணி போக மாட்டேன், பொய்யை டார்கெட் பண்ணி ஒரு நாளும் போக மாட்டேன். மோகம் கிட்டக்கே வராது. நிசங்கம் வந்தால் நிர்மோகம் வந்துடுச்சா, மோகம் இல்லை. பொய்யை நீ டார்கெட் பண்ண மாட்டேன் இனிமேல். அதனால் என் நிச்சல தத்துவம் ஒன்றில் நிற்பேன். ஏகாகிர சித்தம் வந்துடும், சொல்கிறது உள்ளே போகும், அனுஷ்டானம் ஆச்சாரம் வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகிடும், கதவு திறந்துடும். நிச்சல தத்துவத்திலேருந்து ஜீவன் முக்தன் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. அதை தான் இங்கிலீஷில் போட்டுங்கிறான், டி டிரான்சாக்ஷன். ஒருத்தவங்கள தொடர்பு வச்சுக்கிறது, ரிலேட்டிவ் ஏதோ ஒன்று மொக்க போடுறது. இன்றைக்கி தான் புதுசாக வந்திருக்கியா, எந்த ஊர், என்ன விஷயம், பேர் சொல்லி நம்பர் கூட, ஆனால் போனால் போடுறது. என்னப்பா சௌக்கியமாக இருக்கு, ஏன்ப்பா வரல, அப்படிலாம் சொல்லப்படாது. இன்னும் சிலதுலாம் டைம் பாஸுக்கு மணிக்கணக்கில் பேசும் தெரியுமில்ல. அது துணியை துவைக்கிற ஆரம்பித்து வச்சுன்னு வச்சுங்களேன், ஆன் பண்ணி விட்டுட்டு அது பேசாமல் பேசிக்கிட்டே இருக்கும். துணியெல்லாம் 2 மணி நேரம் முடிச்சு, சமையல் 2 மணி நேரம் முடிச்சு, டிவி 2 மணி நேரம், சீரியலுக்குள்ளே நடுவில் இது ஓடிக்கணும், இந்த சீரியல் ஓடிக்கணும். 6 மணி நேரம் ஒரு நாளைக்கு பேச்சு. வாயை வலிக்குது, ஆனால் விட முடியல. ஏன்னா அது ஒரு கிரகம். அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் குறை. எல்லாத்தையும் 50 வயசு ஆச்சுன்னா வனப்பிரத்தன்னு சொல்கிறோம். கிரகஸ்தத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரணும். அதுக்குள்ளேயே குழப்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. நீயும் குழம்பி, மற்றவங்களையும் குழம்பி, வீட்டில் நிம்மதியெல்லாம் கெடுத்து, அமைதியை கெடுத்து. இப்போ உனக்கு இந்த ஞானம் வந்துச்சா ஏகாந்தமாக உட்காந்துருப்பேன். சும்மாறா ஒரு ஆடியோ போட்டு கேட்குறேன், நீ உன் வேலையை பாடுறப்படா அப்படின்னு என்ன பண்ண, பிள்ளைய வீட்டுக்காரனை நினச்சிக்காதீங்க. அது பேசாமல் தியானம் பண்ணும். ஆமாம், அஜி சொன்னதெல்லாம் மாதிரி தான் இருக்குது, இது நல்லா தான் இருக்குது, இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டோமோ அப்படிலாம் தோணும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒவ்வொரு கதவாக கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே கொண்டு போவாங்க. அப்படி புறத்தில் சுகத்தை தேட மாட்டாங்க. ஏன்? பந்தகத்துவம் பி, அதிருப்தி ஏ, துக்க மிஸ்ரிதம் டி, BAD பேட். அதனால் புறத்தில் நீங்கள் சுகத்தை தேடினீங்கன்னா இது 3 வந்துடும்.
அதனால் அப்படியே இல்லாமல் இறைவன் ஒருத்தவனை மட்டுமே அதுதான் நிலையானது. அது எவ்வளவு சீக்கிரம் நீங்கள் சொல்லுங்கள், டைம் அண்ட் ஸ்பேஸ் இல்லாமல் போயிடும். எந்த செகண்டு நல்லா சொல்கிறேன், நல்லா புரியும். நுட்பமான கருத்து. இந்த ஆடியோவனுடைய தலைச்சிறந்த கருத்தை இந்த கருத்தை சொல்கிறேன். நீ சொல்கிறத கரெக்டாக சிரவணம் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா எந்த செகண்டு வேணாலும் உங்களுக்கு முக்தி கிடைக்கும். எந்த செகண்டு வேணாலும் கிடைக்கும். எந்த வார்த்தை ஒன்றத்தோடும் சொல்ல முடியாது. சொல்கிறாரா இல்லையா? எந்த வார்த்தை வேணாலும் ஒன்று தொடும். நீ பயணிக்கணும். இதெல்லாம் விட்டுட்டு பயணிக்கணும். இதெல்லாம் நீ வெளியில் அதெல்லாம் வேஸ்ட்டுன்னு தெரிஞ்சு போச்சு. வேஸ்ட்டுன்னு தெரியாமல் செஞ்சுக்கிட்டு இருந்த குரு வந்து இதெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இல்லை அதை என்னால் விட முடியும். அதுதான் ஆப்ளிகேஷன்னு பேர். தொடர்ந்து செய்கிறது பழக்கத்துக்கு ஃபார்மாலிட்டிக்கு அதிலெல்லாம் தாட்சண்யமே பார்க்க வேணாம். டக்குன்னு கட் பண்ணி விடுங்க, தப்பே இல்லை. கொஞ்சம் சொன்னாங்களா, பயங்கரமாக கோபமாக இருக்காங்க, எப்போ பார்த்தாலும் அக்னி மாதிரி ஒரே உக்கிரமாக இருக்காங்க, கோபமாக இருக்காங்க. எப்படி நீங்கள்? எனக்கு அவர் கூலாக இருக்கார், அவரை பற்றி ஒன்றும் தெரியல. நீ சொல்கிறார் ஒருத்தர், மிஸ்ஸஸ் சொல்கிறாங்க, வந்து கோபமாக இருக்காங்க, எப்போயுமே ஒரு மாதிரி உக்கிரமாக இருக்கிற மாதிரி. அவருக்குள்ளே போகல, நீ உள்ளே போனால் ஈர நெருப்பு அது சொல்லியிருக்காரு. நம்ம சிஷியனை நமக்கு சொல்லிடணும். சிஷியன் அங்கீகாரம் தான் எனக்கு முக்கியம். ஆமாம், ஏன்னா உற்று நோக்குறீங்கல்ல, கூட இருந்து பார்க்குறீங்கல்ல நல்லது கெட்டதெல்லாம். இப்போ சேவாரத்னா வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் சொல்லுங்கள்? பாரத ரத்னாவே கொடுத்தா என்ன பண்ண போகிறேன் சொல்லுங்கள்? நான் ரெட்டைன்னு ஒர்க்கை தான் பண்ணிட்டு இருக்க போகிறேன். ஆனால் உடனே எல்லாருக்கும் ஓ இப்படி ஒரு ஆள் இங்கே இருக்காங்களான்னு மக்கள் மத்தியில் என்ன இருக்கும் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. என்ன கதவை சாத்தி வச்சாலும் டொப்பு டப்புன்னு தட்டுறானே, நம்ம சீசனே தட்டுறான். என்ன பண்ண? லிங்காணி சதுர்விம்ச 8 லிங்கம், அது இல்லாமல் 24 லிங்கம், எல்லாம் தத்துவங்கள். புரியுதா? இது சத்சங்கத்வே நிச்சங்கத்துவம், நிச்சங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவ ஜீவன் முக்தி. சொன்னது யார்? சங்கரர். வெரி குட், கிளாப் பண்ணுங்க. துவே வனேஸ்த கிருஷ்ணவனம் பத்ரவனம், இந்த 2 வனத்துக்கு நடுவில் தான் இந்த பிரம்மபுரி இருக்குது. 12 இதை சுற்றி 12 இருக்குது. அதில் பிரதானம் கிருஷ்ணவனம் பத்ரவனம், அது நடுவில் தான் இந்த பிரம்மபுரி இருக்குது. தயோர் அந்த துவாதசக, அதனுடைய நடுவில் 12 வனானி, 12 வனங்கள் சொன்னது. புண்ணியானி புண்ணியத்தமானி, வனங்களும் புண்ணியங்களும் நிறைந்தது. அது எல்லாம் என்னது? எல்லாம் புண்ணியாத்மகள் எல்லாம் அங்கே இருக்குது. இப்போ சொன்னது எல்லாம் தேவர்கள் தானே. தேஸ்வேவ தேவாஸ் திஷ்டந்தி, அங்கே தேவர்கள், அந்த வனத்தில் தேவர்கள். அது மட்டும் இல்லை, முக்கியமாக சித்தாக சொல்கிறீங்களா, சித்தர்கள்லாம் எங்கே வசிப்பாங்க? எல்லாருக்கும் லோகம் உண்டு. இது சொல்லுது பார்த்தீங்களா? அங்கே சித்தர்கள் வசிப்பார்கள். அப்போ குருவுக்கு ஒரு லோகம், யோகிகளுக்கு ஒரு லோகம், ஞானிகளுக்கு ஒரு லோகம், சித்த புருஷர்களுக்கு ஒரு லோகம். வேறு யார் இருக்கா? ரிஷிகளுக்கு ஒரு லோகம் இருக்குது. சைலண்ட்டாக வேலை பார்த்துட்ருப்பாங்க. ஆனால் எப்படி இருப்பாங்க? அலிங்கக அசங்கக, எந்த குறியீடும் அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. இவன் சித்தனா, இவன் யோகியா, இவன் குருவா. பேசுனா தானே தெரியும். பேசுனா தானே யாருன்னு தெரியும். பேச மாட்டாங்க. உங்களுக்கு முன்னாடி நின்னா தானே, பிரத்யட்சமாக இருந்தால் தானே உங்களுக்கு நீங்கள் பார்த்து பேச போகிறீங்க. அப்பிரத்யக்ஷம், பரோட்சம் உங்கள் கண்ணில் தோன்றும் போகிறதில்ல. ஒரே ஒருத்தவங்க தான் நீங்கள் பார்க்கக்கூடிய டைரக்டே குரு ஒண்டி, சத்குரு ஒண்டி தான். அதனால் அலிங்கக அசங்காக. இப்போ சித்தாக சித்தி பிராப்தாக, சித்தி பெற்றவர்கள் சித்தர்கள் எல்லாம் அங்கே இருக்காங்க. தத்ரஹி ராமஸ்ய ராமமூர்த்தி, பேரெல்லாம் சொல்லுவாங்களா? ராமமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி, மூர்த்தின்னு சொல்லுவாங்களே. 12 மூர்த்தி இருக்குது பெருமாளுக்கு. மூர்த்தினா விக்கிரகம், வடிவம், ரூபம். அது 12 மூர்த்தி என்னன்னு? ராமஸ்ய ராமமூர்த்தி. பிரத்யுப்னன், பார்த்தசாரதி கோயில் போனீங்கன்னா அவர் பட்டாச்சாரியர் சொல்வார், இவர் வந்து பார்த்தசாரதி, இவங்க வந்து பாமா,
ருக்மணி லக்ஷ்மி எல்லாம் சொல்லிவிட்டு இவன் வந்து அனிருத்து, இவன் பிரத்யும்ன பேரன் மகன் அப்படிலாம் சொல்லுவாங்க. குடும்பத்தோடு சொல்லுவாங்க எல்லாரையும். நமக்கு ஒன்றுமே புரியாது ஆரம்ப காலத்தில். அதெல்லாம் இங்கே உபநிஷத்துலேருந்து எடுக்கப்பட்டது. சொல்லுது பாருங்கள். பிரத்யும்னன் மூர்த்தியர், பிரத்யும்ன மூர்த்தி. அனிருத்தனா யார்? அன்ஸ்டாப்பபிள் மேன். உன்னுடைய ப்ராக்ரஸில் ஒரு நிலை இது. அனிருத்துங்கிறது ஒரு நிலை. எப்படி பேர் வச்சுருக்காங்க பாருங்கள். சாஸ்திர ஞானம் உங்களுக்கு. அதனால் அனிருத்துன்னு பேர் வச்சேன். என்ன தெரியுமில்ல, உருவமத்தியிலேருந்து சகசிராரம் ஏறுறீங்கல்ல, அன்ஸ்டாப்பபிள். தொடர்ந்து மேலே ஏறி வெற்றி மேலே வெற்றி எல்லாம் செஞ்சு காமிக்கிறேன். அடியன் எளிமையாக சொல்கிறேன். நல்லா ரொம்ப கற்றுவேன். ஏன்னா அது ரொம்ப உணர்த்தணும்னு முயற்சி பண்ணுவேன். இப்போல்லாம் அப்படி இல்லை, சும்மா சொல்லிட்டு போக வேண்டியதுதான். நடக்குதா இல்லையா? நடக்குது. அனிருத்தாகனா அவனுடைய சித்தியை யாரும் தடுக்க முடியாது. அந்த நிலை ஒரு பாயிண்ட்டு. அதுலேருந்து அவன் என்ன பண்ணுவான்? வேல் பூஜை ஆரம்பித்தா தொடர்ந்து நடக்கும், வேத விசாரம் நடந்தால் தொடர்ந்து நடக்கும். இன்றைக்கி அவர் கேட்குறாரு, இன்றைக்கி வேத கிளாஸ் இருக்கா இல்லைன்னு தெரியல, மெசேஜ் போடுங்க. அதுவும் போடலை. 6 மணிக்கு தான் போட்டேன், 6 மணிக்கு மேலே தான் போட்டேன். ஒரு ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்தேன், போட்டேன், லேட்டாக போட்டேன். நீங்கள் ஸ்டாப் பண்ணது எப்போ வேணாலும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். கிளாஸு போடுறத முன்னாடியே போடணும். ஏன்னா அவங்க மைண்ட் செட்லாம் பண்ணிவிட்டு, இல்லைன்னா நான் வேறு லெவலில் இருக்கேன், வேறு உலகத்தில் இருக்கேன்பாங்க. அதுக்கு தான் 6 மணிக்கு போட்டு தொலைக்கிறேன். கிளாஸ் இல்லை வச்சுங்க, 7:59 கூட கிளாஸ். அப்பாடா நிம்மதிடா, விடுதலை விடுதலை. இப்போயே முக்தி கிடச்சிரும் உங்களுக்கு. 6 மணிக்கு நம்ம போடலாம் வச்சுங்க, எப்படி இருந்தாலும் வச்சு தொலைப்பான் அவன். எங்கேயாவது தூங்குறானா அவனும் தூங்குறதுல வேல் பூஜையில் இருக்கிறவங்க முனமுனப்பு. சில பேர் அவனும் தூங்க தொலைக்க மாட்டான், நம்மளையும் தூங்க விட மாட்டான். வரலன்னா யார் வரலன்னு வாட்ச் பண்ணிட்டே இருக்கான், அட்டண்டன்ஸ் போடுறான். ஒரு ஜந்து ஃபோன் பண்ணி இன்றைக்கி வேதா கிளாஸ் இருக்கா இல்லையா, இது என்னது வேல் பூஜை இருக்கா இல்லையான்னு கேட்டு. என்னன்னு கேட்டால் நைட்டு 12:45 ஆச்சு, நீ எப்போ தூங்க போகிற, எப்போ எழுந்துக்க போகிற, அதனால் வேல் பூஜை கிடையாது, இருக்குது, லேட்டான்னு சொல்லிட்டேன். இன்றைக்கி 6 மணி கூட வந்து பூஜை அது நடந்தே தீரும். தாமரை மலர்ந்தே தீரும். கிருஷ்ணஸ்ய கிருஷ்ணமூர்த்தி. இப்போ அனிருத்தங்கிறது அன்ஸ்டாப்பபிளுங்கிறது ஒரு நிலை, ஒரு உன்னத நிலை. தொடர்ந்து வெற்றியை குவிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கேள்வியே பட்டது இல்லைல்ல. ஒரு காலத்தில் புண்ணிய வேலை செய்யும்போது ஜகன்னு மேலே போயிருக்கோம், அப்புறம் சரின்னு போயிருக்கோம். அந்த நிலையில் இது அனிருத்தக படிப்படியாக ஞானத்தினால மேலே ஏறி நிரந்தரமான ப்ராக்ரஸ். கிராஜுவல்னு சொல்லுவாங்க தெரியுமா? டயகனலாக போகும், அப்புறம் வெர்டிகலாக போகும். இப்போ ராக்கெட் எப்படி வெர்டிகலாக விட்டு அப்புறம் டயகனலாக மாறுது, அப்புறம் ஹரிசாண்டலாக வேற போகுது. அனிருத்தயானி மூர்த்திகி கிருஷ்ணஸ்ய கிருஷ்ணமூர்த்திகி. அதனால் கிருஷ்ணமூர்த்தி வியாமஸ். அவர் என்ன தெரியுமா சொல்கிறார்? உன்னுடைய அவதாரத்தில் எந்த அவதாரம் மேலானது? கிருஷ்ண அவதாரம் சொல்கிறாரு. ஏன் அப்படி சொன்னார் சொல்லுங்கள்? ஞானம் உபதேசித்தது ரெண்டும் ஒன்று. அதுதான் கல்ச்சர். ஞானத்தினால தான் கல்ச்சர் ஆக முடியும், ஞானம் இல்லைன்னா கல்ச்சர் ஆக முடியாது. அதான் பூரணம். ஃப்ளூட்டு வந்து அவர் வாசிக்கிறாருன்னா இசையை கேட்குற அளவுக்கு அவன் பண்பட்டுட்டான். இப்போ ஒரு பாட்டு போடுறான்னு வச்சுங்களேன், அந்த பாட்டில் டொம்மு டொம்மு டொம்முன்னு அடிக்கிறதுல என்ன லிரிக்ஸ் எழுதியிருக்கானே தெரியல. அந்த காலத்தில் லிரிக்ஸ் இருக்கும், அது ஒரு உபதேசமாக இருக்கும். இந்த பிரம்மஞானம் இல்லாதவங்களுக்கு அதெல்லாம் வழி நடத்தும். எங்களை போன்றவர்களுக்கு அவங்க கருத்து தான், மாபெரும் சமைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். எப்படி எழுதியிருக்கான்? எல்லாம் படிக்கலை, தானே உள்ள வந்து. இப்போ சேவாரத்தினை தேடி வருதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம். யோசனை பண்ணுங்க. எல்லாம் முருகார்ப்பணம், அவ்வளோதான். எல்லாம் அவரை போய் சேரட்டும். மற்ற தலைவரை கையை காமிக்கிறேன், இவன் மாட்டேங்கிறான், அவரும் மாட்டேங்கிறான்னு. மற்ற தலைவர்கள் 2 தலைவர் இருக்காங்கல்ல. ஏற்கனவே லயன்ஸ் கிளப் நிறைய முறை எனக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க, முடியாதுன்ட்டு. எங்கள் தலைவரை ஒத்த காலம் நின்னார், போயிட்டு வாங்கன்ட்டேன். நான் இருக்கிறானே இருக்கக்கூடாதுன்னு எனக்கே தெரியக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்.
தேடி வருதா இல்லையா? இன்றைக்கி இது தேடி வர்றது நாளைக்கு அது தேடி வருமா வராதா? வந்து தான் தீரணும். அதனால் உங்களுக்கு முக்தி நிச்சயம். ஈஸியாக எடுத்துங்க. லைட்டாக சொல்கிறேன், சேலஞ்சு பண்ணி சொல்கிறேன். இப்படி கிருஷ்ணமூர்த்திங்கிற இந்த பேர் ஒரு உயர்வான பேர். 10 நாமத்தில் இதை மேலானதை அவரே சொல்கிறார். அதே மாதிரி இந்த இவருக்கு கிருஷ்ணன்ட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, நான் இந்த ஊரில் வசிக்கிறேன், நீங்கள் எல்லாம் அங்கே வாங்கன்னு சொல்கிறார். இங்கே இருக்கிறேன், இங்கே என்னை பூஜிக்கிறவனுங்களாம் அங்கே இடம் கொடுக்குறேன், அந்த லோகம். அதான் பேர்லாம் சொல்ல போகிறாரு. வனேசேவம் மதுராஸ்வேவம் துவாதச மூர்த்தியாம், இப்படி 12 மூர்த்தி பவந்தி இருக்கின்றன. ஏகாங்கி ருத்ராப யஜந்தி, ஒரு முகத்தை ருத்ரன் பூஜை பண்ணுறாரு. இந்த சிவலிங்கத்தை அஷ்டலிங்கங்கள் அஷ்ட தேவதைகள் பண்ணுற மாதிரி அக்னி யமன் நிறுத்தி வருண வாயு, இந்திரன் அக்னி யமன் நிறுத்தி வருண வாயு குபேர ஈசானு வணங்குறாங்கல்ல, ஈசனை சுற்றி லிங்கங்கள் இருக்குல்ல, அதுபோல் இவர் சொல்கிறார். வனேஸ்வேவம் மதுராஸ்வேவம், மதுராவை பக்கத்தில் வனங்களுக்கு 12 வனங்களும் 12 மூர்த்திகளும் அந்த நடுவில் பிரம்மபுரியில் இருக்குது. அதில் ஏகாமிகி ருத்ர ஜெயந்தி, ஒன்றை ருத்ரர் பூஜை பண்ணுறாரு. துவத்தியாம் பிரம்மா, திருத்தியாம் பிரம்மஜா. பிரம்மஜானா பிரம்மாவுக்கு மானசீக புத்திரர்கள் இருக்காங்க. பிரம்மனா ஜன ஜன்மம்னு அர்த்தம். சைலஜா அப்படின்னா மலையில் பிறந்தவள். நீரஜா அப்படின்னா நீரில் பிறந்தவள், மலை அலைமகள், மலைமகள். கலைமகள் என்ன சொல்கிறது இல்லை, அதுக்கு ஒரு ஜா இருக்குது. இந்த குமுத ஜா இருக்குல்ல, குமுதம் வெண்தாமரையில் பிறந்தவ, வெண்தாமரையில் வசிக்கிறவ. இது ஜான ஜன்மம். பங்கஜான்னு ஒரு பேர் இருக்குது. சேற்றில் பிறந்தது, சேத்துல செந்தாமரை லக்ஷ்மி, வெண்தாமரை சரஸ்வதி, இப்படி இருக்கா இல்லையா? அதுபோல் பிரம்மஜானா பிரம்மாவுடைய புத்திரர்கள், மானசீக புத்திரர்கள். இந்த சனத்குமாரர்கள் 4 பேர் முதல்ல வந்தவங்க. வேஜந்தி அவர்கள் பூஜிக்கிறார்கள். சதுர்த்தி மருதகணங்கள், சிவகணங்கள் மாதிரி மருதகணங்கள். பஞ்சமி விநாயகர் பூஜிக்கிறார். ஷஷ்டி வசுக்கள். சப்தமி ரிஷிகள் எல்லாம் 7வது மூர்த்தியை. அஷ்டமி கந்தர்வாகா, 8வது மூர்த்தியை கந்தர்வர்கள். நவீம் அப்சர தேவதைகள், தேவதா பெண் தேவதா இருக்குல்ல, ரெக்கையெல்லாம் வச்சு சினிமாவில் காமிப்பாங்கள்ல, அந்த. தசமி அந்தர்துவனி, இது ரொம்ப ரகசியமான, யார் பூஜிக்கிறாங்கன்னே தெரியல, ஆனால் பூஜை நடக்குது, ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கு. அதான் எந்த அந்தர்தானம் திஷ்டதி. ஏகாதசமிதி சிவபதா, 16வது இடத்த அந்த இறைவனுடைய திருவடியை வணங்கக்கூடியவர்கள் இருக்காங்க. விஷ்ணு பதத்தை பூஜை நடக்குது. துவாதசாம், இது 12மே தாமம். திருப்பதி தாம், ஸ்ரீரங்க தாம், சோளிங்க தாம். தாம்னா என்னென்னா இதான் அந்த உயர்வான ஊர். அங்கே என்ன இருக்குது? வெறும் ஆனந்தம் பாடுறது. எல்லார் மைண்டும் அதில் தான் இருக்குது. எல்லாருக்குமே அந்த ஆனந்தத்தை தான் அடையணுங்கிற நிலை இருக்குது. ஆனால் நம்ம இப்போ எப்படி இருக்கோன்னு தெரியுதா? இப்போ எதை பேசின்னு இருக்கோம் பாருங்கள். இதெல்லாம் நம்ம காதுக்கு வருதுன்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் நம்ம ரீச் பண்ண போகிறோன்னு அர்த்தம். இன்றைக்கி இருக்கலாம், நாளைக்கு எந்த செகண்ட் வேணாலும் இருக்கலாம். என்னுடைய கருத்தை ஒரே கருத்து தான், எந்த செகண்ட் வேணாலும் உன் லைஃப்பை மாற்ற முடியும். அதில் அஷ்டவக்கரன்னு ஒருத்தர் இருந்தாரா? அப்புறம் ரைவக் முனின்னு ஒருத்தர். அவர் பெரிய ஞானி, ஆனால் குஷ்டரோகி. அவர் செஞ்ச தர்மங்கள் நிறைய ஞானத்தை எல்லாரும் கொடுத்துட்டாரு. ஒரு ராஜா ஒரு நாட்டில் அன்னதானம் பண்ணுறான். 2 பறவைகள் பேசுது. ராஜா படுத்திருக்காரு, மேலே எச்சங்கிச்சம் விட்டுறாத, ரொம்ப புண்ணியாத்மா அவர் அப்படிங்கிற. இவர் என்ன பெரிய புண்ணியம், இவரை விட ரைக்வ முனின்னு ஒருத்தர் இருக்கார், இவரை விட அதிகமான தான தர்மம்லாம் பண்ணவர். அப்படியா? அவர் யார்? அவர் எங்கே இருக்கார்? இவங்க 2 பறவைகள் பேசிக்கிறத இந்த ராஜா
என்னை விட தர்மம் செஞ்சவன் தானம் பண்ணவன் இருக்காங்களா அவங்கள பார்க்கணுன்னு நினச்சி பார்த்தா ரைக்குவ முனின்னு பேரை சொல்லி விட்டுடுது. திருவிளையாடல் எல்லாம் இறைவன் பண்ணுற வேலை தானே. அந்த ரைக்குவ முனியை தேடி போகிறாங்க. ஒரு கிராமத்தில், ஏதோ ஒரு ஊரில் கிராமத்தில் ஒரு மாட்டு வண்டி கீழே சும்மா படுத்து கிடக்குறாரு. ஒரு கௌபீனத்தை கட்டிக்கிட்டு, உடம்பெல்லாம் நோய், யாருமே கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு நோய். அவர்கிட்ட போயிட்டு நிறைய பணம், அது காசு, எக்கப்பச்ச செல்வங்கள் எல்லாத்தையும் தானமாக கொடுத்து, உங்கள்கிட்ட ஞானங்கிற செல்வம் இருக்கான், அதை நீங்கள் தானமாக கொடுக்குறீங்களா, நீங்கள் தான் இருக்கிறதுலே அதிக புண்ணியம் செஞ்சவங்களாம், அதனால் எனக்கு அந்த பிரம்மஞானம் எனக்கு தெரியாமல் இருக்குது, அதை கொஞ்சம் சொல்லி தந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கு பதிலாக இதெல்லாம் வச்சுங்க, நான் அதெல்லாம் யாருக்கு வேணும், நீயே வச்சுக்கோ, போயிட்டு வா அப்படின்றாரு. கொடுக்க மாட்டேங்கிறாரு. அப்புறம் நாடு நகரம் எல்லாத்தையும் கொடுத்தாரு. தான் பொண்ணையும் கட்டி கொடுக்குறாங்கிறார். தன்னுடைய பொண்ணையை கட்டி கொடுக்குறாரு. ஆனால் அவரைப்பட்ட ஞானி ஒரு சாதாரண ஒரு மாட்டு வண்டிக்கு அடியில் அப்புறம் சொல்லிக் கொடுப்பார். அது ஒரு பெரிய உபதேசம், அது ஒரு புக்காக இருக்குது. ரைக்குவ ரிஷி ரொம்ப புகழ்பெற்றவர், அஷ்டவக்ரர் மாதிரி. அவர் எதுக்கு அது எதுக்கோ இங்கே கனெக்ட் ஆச்சு. சரி, சொல்கிறேன், ஞாபகம் வரும். இப்படி துவாதச தாம் இருக்குது. தாம்னா என்ன? தாம், ஆனந்த நிலையம், ஆனந்த லோகம். அப்படிப்பட்ட தாம் ரைக்குவரை எதுக்கோ சொல்ல வந்தேன். சரி, இருக்கட்டும். பூமியாம் திஷ்டதி தாஹி யஜந்தி தே மிருத்யு தரந்தி. இப்படி 12 பேர் 12 மூர்த்திகளையும் பூஜை பண்ணுறாங்க. யார் அவற்றை பூஜிக்கிறாங்களோ அவங்க மரணத்தை கிடைக்கிறார்கள். மிருத்யும் தரந்தி முக்தியும் லபந்தி, முக்தியை பெறுகிறார்கள். கர்ப்ப ஜன்ம ஜரா மரண தாபத்திரயம், மறுபடியும் ஒரு கர்ப்பத்துக்குள்ளே நுழையிறதில்ல, பிறக்கிறதில்ல, முதுமை அடையிறதில்லை, செத்து போகிறதும் இல்லை. தாபத்திரயம் சொல்லக்கூடிய 3 விதமான ஆதி தெய்வீக, ஆதி பௌத்திக, ஆத்தியாத்மிக துக்கம் அவங்களுக்கு ஏற்படுறதில்லை. துக்கத்திலேருந்து தரந்தி, அதெல்லாம் கடந்து நிற்கிறாங்க. அது அப்பியத்தே ஸ்லோகா பவந்தி, அதை பற்றி ஒரு ஸ்லோகம் இருக்குது. ததப்பியந்தே ஸ்லோகா பவந்தி சம்பிராபிய மதுராம் ரம்யாம் சதா. சதா ரம்யமாக இருக்குமா அந்த மதுரா, அதை பெறுகிறார்கள். பிரம்மாதி வந்திதாம், பிரம்மாதி போன்ற தேவர்களால் பூஜிக்கப்பட்டவர். சங்கு சக்கர கதா சாரங்க ரக்ஷிதாம், ரக்ஷிதா முசலாதிபிகி. சங்கு சக்கரம் கதா தெரியும் உங்களுக்கு, சாரங்கன்னா வில்லு, ரக்ஷிதான் அதனால் பாதுகாக்கப்பட்ட. முசலாதி, முசலன்னா உலக்க மாதிரி இருக்கும், ஒரு பெரிய கட்டை. கதா இல்லை, இதில் ஒரு கட்டை தண்டம் வச்சு அடித்தா அவ்வளோதான், அவுட்டு. அந்த இத்தனை ஆயுதங்களால் அந்த வனம் பாதுகாக்கப்படுது, இவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். எத்தனை அசோ சம்சிதாக, இப்போ தான் அருமையான வார்த்தையை சொல்ல, சம்சிதக ஸ்வஸ்திதம்னு சொன்னல, தன்னில் தானாக நிற்பது, அதான் நிதித்தியாசனம், சமாதி. அந்த நிலையை சொல்ல, சம்சிதாக கிருஷ்ணக, அங்கே நன்றாக அமர்ந்து விட்டார். எங்கே? அந்த லோகத்தில். ஸ்ரீபிகி தன்னுடைய மனைவியோடு, சக்தியா மற்ற சக்திகளோடு, சமாஹிதாக சேர்ந்து குடும்பத்தோட, பெரிய குடும்பத்தை. அதனால தான் பிரம்மச்சாரின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் ஒத்துக்க மாட்டுறாங்க. மக்களுக்கு என்ன, மக்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா? மக்கள் எல்லோரும் சாஸ்திர ஞானத்தோடைய இருக்காங்க, குருவோடைய இருக்காங்க இல்லையே. அதனால் அவங்க என்ன, அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுவாங்க. இப்போ நீ கோயிலுக்கு போகாதன்னு தடுக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கான்? வேத கிளாஸ் போகாத, பூஜைக்கு போகாத, ருத்ராட்சம் போடாத, நல்லது எதுவுமே நீ பண்ணாத சொல்கிறவங்க இருக்காங்களா இல்லையா? யார் சொல்கிறா? குடும்பத்தார் தான் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு குடும்பத்தார். அதாவது நீ நாசமாக எவ்வளோ வேணாலும் போ, நீ நல்லா இருக்க மட்டும் கூடாது, அது எனக்கு பிடிக்காது. இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க.
ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும். 4 வேதத்தையும் கரைச்சி குடித்து ரைக்குவ மணி வேறு மாதிரி இருக்காங்க வீட்டில். அறிவே இல்லாத தான் உபதேசம் பண்ணோம். இதான் எனக்கு பெரிய வருத்தமாக இருக்குது. ஒன்று வந்து கோயில் மூடி இருக்கும்போது கிரிவலம் பண்ணால் அது வந்து என்ன, அது வந்து என்னன்னு கேட்குறேன். சுவாமி கோயிலில் மட்டும்தான் இருக்காரா? எங்கும் இருக்கார். இப்போ திருவண்ணாமலையில் 24 மணி நேரம் சுற்றுறானா இல்லையா? நைட்டு பகல சன்னதி மூடி தான் இருக்குது. நம்ம கோயிலே சாமி புறப்பாடு எல்லா சன்னதியும் மூடிட்டு தான் சாமி புறப்பாடு பண்ணுறாங்க. எல்லா கோயிலையும் அப்படி தான். அப்படி சொல்லி நீ போகாத, அது பலன் இல்லையா? லாபம் நட்ட கணக்கு போடுறது விவகாரம். இதெல்லாம் பிறக்கும், அதெல்லாம் கோடியாக பிறக்கும். அது பேச்சு இது கேட்குதுன்னா அப்படி வந்து சொன்னாங்கன்னு ஒன்று சொல்கிறான் பாருங்கள், அவன் தான் கேடுகட்டமாக மோசமானவன். எங்கள் தாத்தா இப்படி சொன்னார், எங்கள் ஒய்ஃப் இப்படி சொன்னிச்சு, அதுங்க சொல்லலை, இவன் சொல்கிறான். இவன் வீக்கு, இவன் வாழைப்பழம் கொடுக்க மாட்டாங்கன்னா போய் நிற்கிறான், அவன் கொத்தி விட்டுறான். புரியுதா விஷயம்? நான் முன்னெல்லாம் அவன் தான் கெடுத்துக்கிட்டு இருக்கான்னு நினச்சேன். பார்த்தா இவன் தான் கேடு கட்டவனாக இருக்கான்னு அப்புறமா தான் புரிஞ்சிச்சு. ஓ, இதெல்லாம் ஜந்துக்கள், அதுக்கு எப்படி தோணுதோ அப்படியே போட்டோன்னு விட்டுறது. எச்சரிக்கை கூட இப்போ பண்ணுறது கிடையாது. சிஷ்யர்கள் மட்டும்தான் கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுருக்கேன் மைண்டில். ஏங்க, ஒரு யூனிஃபார்ம் போட்டால் தானே உங்களை வந்து இந்த பாம்பு சுற்றி வருது. நீ சாமானியம் தான் உன்னை எந்த கழுதையும் பார்க்காது. அதே மாதிரி உன்னை வெளியில் தள்ளுற வரைக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அப்புறம் கட் பண்ணி விட்டோன்னு அப்பாடா அந்த வேலையை முடிச்சுட்டேன். இவன் என்கிட்ட வந்து பழகிடுவான், இவன் தெருவில் நிற்பான். சொல்கிறது புரியுதா? இவன் உற்சவம் வந்தால் என்ன பண்ணுவான்? இவன் பேச்சு அவன் கேட்டான் பாருங்க, அவன் அங்கே நிற்பான், தெருவில் நிற்பான். எல்லாம் நடந்துகிட்ருக்கு, அன்றாடம் நடந்துட்டு. இது யார் இப்போ முருகனே பண்ணுறாருப்பா என்ன கேட்டான். ஏன்னா இவன்லாம் உள்ளே இருக்கக்கூடாது, விரட்டி விட்டணும். அங்கங்கே கொஞ்சம் நாள் வேலையை கொடுத்து விரட்டி விட்றாரு. நான் பார்க்குறேன்னு. இல்லைன்னா இவன் ஏன் நேரம் சரியில்லாமல் அங்கே போகிறான்? அது மாதிரி நிறைய. அதனால் சாரங்கம், கதா, சக்கரம், சங்கம், முசலைனா வழக்க மாதிரி ஒரு ஆயுதமாக. எத்திர அசோ சம்சிதாக கிருஷ்ணக, அங்கே கிருஷ்ணன் நன்றாக அமர்ந்தார். ஸ்ரீபிகி சக்தியா சமாஹிதக. அது மட்டும் இல்லை, ரமா, லக்ஷ்மி, ராதா, அனிருத்தனை கட்டியமாக பிடிச்சிக்கிறார். அனிருத்தனை யார்? அவங்க பேரனோ மகனோ ஏதோ சொல்லுவாங்க. ஆனால் தத்துவம் என்ன ஃபிலாசபின்னா, அன்ஸ்டாப்பபிள், சித்தி பெற்றவன். பிரத்யும்ன, ருக்மணியா, சகிதோ விபுகோ, இந்த விபு பரம்பொருள் அங்கே இருக்கிறார். சத்து சப்தம் பவேத், எப்படி இருக்காருன்னா ஓங்காரமாக இருக்காராம். வந்துச்சு பாருங்க ஓங்காரம். இப்போ நல்ல வேலை இவர் வேறு மந்திரம் எதுவும் சொல்லலை, ஓங்காரம்னு சொல்லிட்டாரு. ஞானம் இல்லை, அதனால் வேறு மந்திரம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஞானத்தில் வேறு மந்திரம்னு சொல்ல மாட்டாங்க. சகுனத்தில் தான் என்ன பண்ணுவாங்க, பக்தியில் தான் எல்லா மந்திரம்னு சொல்லுவாங்க, எல்லா வடிவத்தையும் சொல்லுவாங்க. ஞானத்தில் இருக்கிறதுனால ஓங்காரத்தை சொல்லிட்டார். அங்கே பக்தியில் பார்க்கும்போது, சகுனத்தில் பார்க்கும்போது ஓம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபிஜன வல்லபாய ஸ்வாகான்னு அங்கே சொல்லி கொடுத்தாரு. இங்கே ஓங்காரத்தை சொல்கிறார். இத்தனை வடிவம் இருந்தாலும் 4 வடிவமாக நான் முக்கியம். சத்து சப்தோ பவ, அதான் அகர உகர மகரா சந்திர பிந்து ஓங்காரம். ஏகோஹியம் ஓங்காரஸ்ய உதாகரத்தை, அதில் ஓங்காரமாக நான் நிற்கிறேன். தஸ்மாத் ஏவ பரா ரஜசேதி, இப்போ நான் ரஜோகுணத்தை கடந்து நிற்கிறேன். போதுமா? ரஜோகுணத்தை கடந்தாலே நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 70% என்னவாயிருங்க, சொரூபத்துக்கு வந்துடுறீங்க. இப்போ சத்துவகுணம்னு ஒன்று இருக்குன்னே தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்கானா இல்லையா மனுஷன்? நான் இதான் வாழ்க்கைன்னு சொல்கிறானா இல்லையா? குடும்பம்னா இப்படி தான் இருக்கும், எப்போவுமே துக்கப்பட்டுகிட்டே இருக்கணும். எப்பயுமே துக்கப்பட்டுட்டு இருக்கிறதுக்கு ஏன் அங்கே போகிற? எப்பயுமே துக்கப்பட்டுட்டு இருக்கிறதுக்கு எதுக்கு அங்கே போகிற? அப்படியல்ல, அது மாறி மாறி வரும். அதுவும் இருந்துட்டு போட்டோம். அதில் இருந்து இப்போ எங்களை மாதிரி உள்ளவங்க ஜெயிக்கலையா? எத்திர அசோ சம்சிதாக கிருஷ்ண ரஜசேதி, ரஜசை கடந்து. ஸோ அகமித்தி வர்தாத்மானம்
கோபாலோ அகமிதி, இந்த கோபாலனாக இருக்கக்கூடியவன் நானே, அகமிதி பாவையே அப்படின்னு நீங்கள் கருதி கிருஷ்ண உபதேசம் பண்ணுறாரு பிரம்மாவுக்கு. இந்த கோபாலன் நான் தான் அப்படின்னு நினச்சிக்கோ, பாவையே கற்பனை பண்ணிக்கோன்னு சொல்கிறாரு. நம்ம வேதாந்தத்தில் கற்பனைலாம் சொல்ல மாட்டோம், கனவு காணலாம் சொல்ல மாட்டோம், இருக்கிறதெல்லாம் கனவுன்னு சொல்லுவோம். ஏற்கனவே ஏகப்பட்ட கனவு காணிகிட்ருக்க, யதார்த்தம் ஒண்டி தான் சொல்லுவோம். ச மோக்ஷம் அஸ்மிதே, இந்த கோபால அகமத்தின்னு எப்போ ஒருத்தவனுக்கு கருத்து வருது, அகம் பிரம்மாஸ்மி வேறு ஒன்றும் இல்லை. அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லாமல் கோபாலஸ்மின்னு சொல்கிறாங்க. புரியுதா? ச மோக்ஷம் அஸ்னுதே, அவன் மோட்சத்தை அடைகிறான். ச பிரம்மத்துவம் அதி கச்சதி, அவன் பிராமணனாகிறான், பிரம்ம நிலை அடைகிறான். பிரம்மத்தை அடைந்தவன், தேடியவன், தேடிக்கொண்டிருக்கிறவன், தேடியவன், 3 பேரும் பிராமணன். அந்த பிராமணனாகிறான். ச மோக்ஷம் அஸ்னுதே ச பிரம்மத்துவம் அதி கச்சதி ச பிரம்மவிது பவதி. இப்போ அவனுக்கு இப்போ இந்த 6 ஆண்டுகள் இந்த 2000 ஆடியோ இப்போ அப்டேட் பண்ணிட்டான். 1800 ஆடியோன்னு வருது. 1800 ஆடியோ கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். இதுவே மெகா சக்ஸஸ். வேறு என்ன இருக்குது சக்ஸஸுக்கு? நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டோமா இல்லையா? உட்காந்து ஒன்று ஒன்றா சொல்ல முடியாது. எல்லாருக்கும் பிரித்து கொடுத்து அங்கங்கே உட்காந்து கேளு, தனியாக உட்காந்து கேளு. ஏகாந்தம் அதி உத்தமம். இல்லறத்தில் ஏகாந்தம் ஒரு தனி லோகம், புரிஞ்சுக்குங்க. இல்லறத்தில் இருக்கணும். இல்லறத்தை கடமை தவறவே கூடாது. இருக்கும் வரை இறக்கும் வரை கடமை தவறவே கூடாது. முருக பக்தர்கள்னால் சிஷ்யர்கள்னு சொன்னால் இப்படி தான் இருக்கும். கடமை தவறவே கூடாது. இல்லறம் நல்லறம். அந்த இல்லற நல்லறத்தில் ஒரு ஏகாந்தம், 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ சத்துவகுணத்துக்காக அலாட் பண்ணி உக்காரு. ஒய்ஃபை கூப்பிட்டுக்கோ. பல முறை சொல்லிட்டேன், லட்சம் முறை சொல்லுவேன், இன்னும் கோடி முறை சொல்லுவேன். ஒய்ஃபை எங்கேயுமே விடாத. அவளுக்கு புரியவை. புரிஞ்சால் உனக்கு அமிர்தத்தை கொடுப்பா. புரியலைன்னா சண்டை போட்டுங்க. பிரம்ம வித் பவதி. இப்போ நீங்கள் 1800 ஆடியோ கேட்டவங்களுக்கு நிச்சயமாக நெற்றிக்கண்ணு திறந்துச்சா இல்லையா? எனக்காக சொல்லக்கூடாது, திறந்துச்சா இல்லையா? நெற்றிக்கண்ணு திறந்துனா என்ன அர்த்தம்? விழிப்புற்றவன் அர்த்தம். விழிப்புற்றா அவன் ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம். விழிச்சிட்டானா ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம். ஏன் தூங்க மாட்டான் இனிமேல்? ஏன்னா அவன் தூங்கிட்டோம் இவ்வளோ நாளுன்னு நினச்சிட்டான். ஆஹா ஏமாந்துட்டோம், நம்ம முன்னோர்கள் ஏமாந்துட்டாங்க. நாம் இது 12 வருஷம் தானே சொல்கிறாரு, ஒன்றில் நின்று பார்ப்போம். இது வரைக்கும் பயணிக்கிறது எல்லாம் சத்தியமாக இருக்குது, ஒன்று கூட மறுக்க முடியல. தாராளமாக கை கட்டலாம், வாய்ப்பொத்தலாம், சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணலாம். உள்ளுணர்வு வருதா இல்லையா? யாரும் சொல்ல மாட்டா, தானாக வரும். அங்கே இந்த தானாக வருது பார்த்தீங்களா? இந்த காரணத்தினால ஞானத்தினால தானாக பிறக்குது பார்த்தீங்களா? பக்தினாலேயும் ஞானத்தினாலேயும் யோகத்தினாலேயும் தானாக பிறக்குது பார்த்தீங்களா? அதுதான் ஞானம், அதுதான் நிரந்தரம். உன்னை யாரும் மாற்ற முடியாது. அதுதான் யதார்த்தம், அதுதான் பிரம்மஸ்வரூபம். அது எந்த செகண்ட் வேணாலும் நடக்கலாம், எந்த செகண்ட். அந்த ரைக் வேறு, அதுக்கு தாங்க சொல்ல வந்தேன். கண்டுபிடிச்ச பாருங்க. அவர் சொல்வார், நீங்கள் உங்ககிட்ட எல்லாத்தையும் சிரவணம் பண்ணுவார். யார்? ராஜா வந்து அந்த ரைக்வர்கிட்ட எல்லாத்தையும் சிரவணம் பண்ணுவார். பிரம்ம ஞானத்துக்கு நாட்டை கொடுத்து நகரத்தை கொடுத்து பெற்ற பண்ணி திருமணம் பண்ணி வைக்கிறேங்கிறார். அவரோ ஏதோ ஒரு நோயில் இருக்கார். அப்போ சொல்கிறார், எனக்கு நான் எல்லாம் சிரவணம் பண்ணிட்டேன், எனக்கு என்னைக்கு முக்தி கிடைக்கும்னு கேட்குறாரு. இப்போ நீ இங்கேருந்து என்னை பார்த்துட்டு இந்த குதிரை மேலே தூக்கி காலை தூக்கி போட பாரு, அந்த செகண்டில் உனக்கு முக்தி கிடைக்கலாம். எந்த செகண்ட் வேணாலும் கிடைக்கலாம். நீ நிதானமாக அப்படி பயணம் செஞ்சுக்கிட்டே இரு. சிரவணம் பண்ணிட்டாலாம் மனனம் பண்ண அடுத்தது. ஏங்க எனக்கு நீங்கள் இந்த இல்லறத்தானுக்கு இதை விட எளிமையான மார்க்கமே இல்லைங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் ஏகாந்தமாக உட்காரதுக்கு யாருக்கிட்டங்க பர்மிஷன் வாங்கணும்? எத்தனை கோடிங்க அதுக்கு செலவு பண்ண போகிறீங்க? உங்களுக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு, உங்கள் சொரூபத்துக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு யாருங்க தடையாக இருக்க போகிறா? எல்லாம் யோசனை பண்ணுங்க. சம்சாரிக்கு மிக 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 எளிமை அமிர்தம். அந்த செகண்டில் முக்தி கிடைக்கும். நான் சொல்லலை, அவர் சொல்லுது, வேதம் சொல்லுது.
ஓ டைம் ஆச்சு, 9 ஆச்சா? சரி, இது நாளைக்கு தொடரலாம். 27 மந்திரம் வரைக்கும். சாமி பாருங்கள், என்னுடைய விருப்பம் தெரிஞ்சுன்ட்டு அவர் நினச்சாருன்னா ஒரு செகண்டில் நிறுத்தலாமா? நிறுத்த முடியாது. நம்ம விருப்பம் தெரிஞ்சுக்கிட்டு எதுவும் டிஸ்டர்ப் ஆகாமல் கிளாஸ் போகட்டும்னு நடத்தின்னு இருக்காரு. சரி, அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல குருவாய் அருவாய் உலகாய் இலகாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் அருவாய்